என்னவோ மாப்பிள்ள, அவங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு பாத்துக்கணும். நீ போமா தேன்மொழி, மரகதம் சரியாயிடுவா. புனிதான் நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த பரிகாரத்தை பண்ணா. அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அண்ணே, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குண்ணே. என்னம்மா சொல்ற? புனிதா பரிகாரம் முடிச்சு பொங்கல் வைக்கிற வரைக்கும் அண்ணி நேர்ல அந்த பரிகாரத்தை பார்க்க கூடாதுன்னு அந்த ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அண்ணி வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ நம்ம புனிதா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்காதோன்னு குழப்பமாவும் இருக்கு, பயமாவும் இருக்குண்ணே. கபிலா, மாத்திரை போடுங்க. இந்தாங்கப்பா, போடுங்க. கொடுங்கப்பா. பா, இன்னைக்கு கோயில்ல புனிதாவோட அம்மாவும் மாமாவும் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. அதெல்லாம் இல்லப்பா. தென்முக நம்பி என்னோட நண்பன், அவன் தான் என்ன புரிஞ்சுக்கணும். அவன் மனைவியும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? புனிதாவை நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்குப்பா. அவ்வளவு முடியாம படியேறி வந்து அந்த பரிகாரத்தை முடிச்சா பாத்தியா?